நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அண்ட் தனுஷோடைய ஃபைட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு சோஷியல் மீடியாவில் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ சமீபத்தில் அமரன் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் சில விஷயங்களை ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை விஜய் டிவியிலிருந்து இப்போ வரையும் எல்லாமே சொல்லியிருந்தாரு. முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா, தனுஷ் அவர்கள் என்னை மீட் பண்ணி வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் பற்றியும் சில வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. அப்போ அவர் கொட்டுக்காளி படத்தோட பிரஸ் மீட்ல யாரை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு ஒரு பக்கம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவர் விஜய் டிவியை பத்தி தான் சொன்னாரு அப்படின்னு சில பேர் சொன்னாலும், விஜய் டிவிக்கும் நன்றி தெரிவிக்கிற வகையில தான் அவருடைய வாழ்க்கையில விஜய் டிவி எவ்வளவு பெரிய முக்கிய பங்கு வகிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் அவருடைய ஸ்பீச்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவிக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்காரு. தன்னுடைய லைஃப்ல எல்லாமே நான் பார்த்தது ஸ்ட்ரகிள் அப்படின்னு நினைக்கும் போது என்னோட மனைவி 3 சிசேரியன் வலிகளை அவ எனக்காக பொறுத்துக்கிட்டா. ஆபரேஷன் தியேட்டர்ல பார்க்கும் பொழுது நான் பார்க்கறதெல்லாம் ஒரு வழியே கிடையாது அப்படின்னு எனக்கு இப்போ வரையும் தோணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, சினிமாலேயே நிறைய அரசியல் இருக்கு, அதிலிருந்து வெளிவரவே முடியல, இதுல தனியா அரசியலா அப்படிங்கிற மாதிரியும் அவரு தன்னுடைய பதில கொடுத்திருக்காரு. அப்பாடா, ஒரு வேளையா தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு எந்த ஒரு சண்டையும் இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்து முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது மட்டும் இல்லாம சமீபத்துல அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பார்ட்டியில கலந்துக்கிட்ட ஒரு பிக்சரும் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான்ப்பா இருக்காங்க, ஃபேன்ஸ் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ சோஷியல் மீடியால பலரும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவகார்த்திகேயன் அவர்கள் யாரை பத்தி சொல்லியிருப்பாரு அப்படின்னு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நிறைய சினிமா நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.